வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஸ்ரீ காருண்யாம் விதயே சர்வ விஞ்ஞானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் சரணாவது சரணௌ புனத்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அக்ஷய உபநிஷத்தினுடைய 25வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் 7 நிலைகளில் சாட்சாத்காரம் ஆகட்டும் அப்படின்னு வழிமுறைகளை சொல்லுது. நேற்று 2 பார்த்து 3வது கண்டினியூ பண்ணோம். 3லேயே கொஞ்சம் விவரம் கொடுத்துட்டு 4, 5 அப்படின்னு ஒவ்வொரு நிலையாக சொல்லிக்கிட்டே வராங்க. இங்கே இந்த மந்திரத்தில் 25வது மந்திரத்தில் காலச்ச கலனோத்யுக்தः சர்வம் பாவனாராத்தம் அநாஸ்தாயேதி பாவனா எது பாவனாமந்தரம் வாக்கியார்த்தம் லப்தம் மனசः சாமான்யோ அசாவ அசங்கமக. காலச்ச காலம் இருக்குது. காலம் கலனாத்தியக்த அப்புறம் இடர்பாடுகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே வரும். சர்வம் பாவனாராத்தம் காலமும் இடர்பாடுகளும் துக்கமும் மாறிக்கிட்டே வர்றதுனால இந்த செயல்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளும் தொடரும். நம்ம பேசணும் உணர்ச்சி உணர்வுன்னு 2 பேசணும். உணர்ச்சிங்கிறது நவரசம், 9 விதமான மனநிலை. ரசம்னே அது காவிய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அது சுரக்கிறதுனால அவன் கத்த ஆரம்பிச்சிடான், அவன் அதை சுரக்கிறதுனால அவன் சிரிக்கிறான், அது சுரக்கிறதுனால அன்பு ஏற்படுது, அது சுரக்கிறதுனால வீரம் ஏற்படுது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்கள ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துது, ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துது. அது உணர்ச்சின்னு பேர். அது 9 விதமாக இருக்குது. அது ஒடுங்கிய நிலை சாந்தம்னு பேர். அதுவும் ஒரு ரசம்தான். அமைதியாக இருக்கிறதும் ஒரு ரசம்தான். அதை தாண்டி சாந்தம் தாண்டி ஆனந்தம் சொல்லக்கூடிய அனுபூதி நிலை இருக்குல்ல, அதை நோக்கி பயணிக்கும்போது இந்த உணர்ச்சிகள் தொடரும். இதிலையே சிக்கிக்கிட்டு இதிலையே வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுவான், எமோஷ்னல்னு சொல்லுவாங்க. இதை இந்த 9ஐயும் எமோஷ்னல்னு சொல்லுவாங்க. எமோஷ்னல். அதனால் ஒரு நேரம் சிரிக்கிறதும் ஒரு நேரம் அழுகிறதும் சர்வசாதாரணமாக இருக்குது அவனுக்கு. அவன் அழகிற அவசியம் இல்லை, ஆனால் அழுகிறான். சிரிக்கலாம் ஆனால் சிரிக்க மறுக்கிறான். அனாவசியமாக கோவப்படுறான். இதெல்லாம் இந்த 9 அறிவு இருந்தால் இந்த 9 வேலை செய்யாது. அதான் சிறப்பு, தனி சிறப்பு. அறிவு இருந்தால், உணர்வு இருந்தால், உணர்வு நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு இந்த உணர்ச்சிகள் வசப்படுறது இல்லை. அவன் வரும், தோன்றும், இருக்கும், அதுக்கு பீரியாரிட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அது என்னது, செகண்ட்ஸில் இந்த குமிழிகள் மாதிரி டக்குன்னு தோண்டி டக்குன்னு மறைஞ்சிரும். அதுக்கு பீரியாரிட்டியே கொடுக்க மாட்டான். உணர்ச்சிகளுக்கு பீரியாரிட்டி கொடுக்க மாட்டான், உணர்வுக்கு பீரியாரிட்டி கொடுப்பான். அறிவு இல்லாதப்போ தான் இந்த 9க்கும் வசப்படுறான். இதெல்லாம் மனதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இப்போ நம்மளுக்கு மனதில் நடக்கிறது உணர்ச்சி, அறிவில் நடக்கிறது உணர்வு. இந்த அறிவும் அனுபவமும் இந்த 2 இடத்துல தான் நடக்குது. அனுபூதிங்கிற 3வது நிலைக்கு அவன் போகிறதில்லை. அறிவுலையும் அனுபவத்திலையும் தான் நிற்கிறான் அவன். அதை தாண்டி போகணும்னா அவன் சித்தாகணும்.
எது சித்துனா இந்த உபாதிகள் கலக்காத தனி பரம்பொருள் என்டைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, என்டைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனிப்பொருள் தான் சைத்தன்யம், அதுதான் சித்து. அது ரொம்ப தெளிவாக சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லிட்டாங்க. நேற்று சொன்னேன் ஒரு அரிய கருத்து. அது நேற்று சொன்ன கருத்துக்கள்லே அடியன் இதுவரைக்கும் பேசின கருத்துக்கள்லையே மிக அரிய கருத்து. நான் இருக்கணும், நான் வாழணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் சத்துன்னு வச்சுருக்காங்க ரிஷிகள். எப்படி அவங்க கணிச்சாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். அந்த ட்ராக்கில் பயணிக்கிறதுனால டிஸ்கவரி தான், நம்ம ஒன்றும் தயாரிக்கலை. அவங்க எப்படி இதுக்கு சத்து சித்தன் ஆனந்தன்னு வச்சாங்கன்னு ஒரு சிந்தனை இருக்குமா இருக்காதா? அப்போ பார்த்தா மனிதன் நான் இருக்கணும், நான் வாழணுங்கிற உள்ளுணர்வு வேறு எதுவும் இல்லை. யாரும் சொல்லித்தரலை. நீ இருக்கணும், நீ வாழணுங்கிறத யாரும் சொல்லித்தரலை. மனிதனுக்கு அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருக்கலாம், குரு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் யார் சொல்லிக் கொடுத்தா? ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கு இந்த உணர்வு இருக்கா இல்லையா? இன்ஸ்டிங்க்டாக இருக்குது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் நான் எல்லாத்தையும் அறியணும் அடையணுங்கிறது மனிதருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அங்கே சித்துங்கிற நிலை தொடரும். அப்புறம் சுகமாக வாழணுங்கிறது தான் பிரதான லட்சியமாக இருக்குது. அது எங்கே தேடணும்னு தெரியாமல் தான். அப்போ இதுதான் மனிதன். இதுதான் நான் சொல்கிறேன். அந்த நான் சொன்னால் நானுக்குள்ளே நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும், சுகமாக வாழணுங்கிற இந்த தத்துவம். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சத்து சித்து ஆனந்து, அது பரமாத்மாவுடைய லட்சணம். அடியன் பேசுகிறதோ ஜீவராசிகளுடைய லட்சணம். ஆனால் அதுக்கு நாமத்தை கொடுக்கும்போது, வெறும் பேர் கொடுக்கும்போதே அது பரம்பொருளாகிடுது. பரம்பொருளுக்கான லட்சணமும் மனிதனுக்கான லட்சணமும் ஒன்றா இருக்குது, க்ளீனாகிடுச்சு. இதுக்கு மேலே அத்வைதம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது தனித்தனியாக பார்க்குறோம். இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது சித்துன்னு பார்த்தீங்கன்னா நித்திய சுத்த புத்த முக்த அத்வயம். ஒரு 10 வாக்கியம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது உபனிஷத்து வாக்கியம் தான், சொந்த வாக்கியம் இல்லை. 10 வாக்கியம் கொடுக்குறேன். அதில் பிரதானமான மகா வாக்கியங்களை விட்டுட்டு அது இல்லாமல் ஒரு 10 வாக்கியம் அடியன்னு கொடுக்குறேன். அதில் சச்சிதானந்தம் ஒரு வாக்கியம் எழுதிங்க. சச்சிதானந்தம் ஒரு வாக்கியம். ஜீவராசிகள் யாருன்னு கேட்டால் ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏச சர்வஜ்ஞः ஏச சர்வசித்தக ஏச சர்வேஸ்வரகங்கிற அந்த பாயிண்ட்டையும் எழுதிங்க. 2வது லைன். 3வது வாக்கியமாக நீ யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் நித்திய, என்றைக்கும் அழியாதவன், என்றைக்கும் இருக்கக்கூடியவன், நித்திய சுத்த தூய்மையானவன், புத்த அறிவுபூர்வமானவன், அறிவானவன், நித்திய சுத்த புத்த முக்த எங்கும் செல்லக்கூடியவன், சர்வகத்து. நித்திய சுத்த புத்த முக்த அத்வய. இந்த 5 தத்துவம் 3வது வாக்கியமாக எழுதிங்க. முதல் வாக்கியம் சச்சிதானந்தம், 2வது வாக்கியம் ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏச சர்வஜ்ஞ சர்வசித்தக சர்வேஸ்வரக. இதில் 3மே ஜீவனுக்கும் பரமனுக்கும் அப்படியே பொருந்தும். மூணாவது வாக்கியம்தான் நித்திய சுத்த புத்த முக்த அத்வய. நித்தியம் அழியாதவன், சுத்த நீ தூய்மையானவன். இப்போ உனக்கு தீட்டு, உனக்கு தோஷம் அதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டது. இதெல்லாம் உடம்புக்கு ஒரு தீட்டு. நீ அங்கே போயிட்டு வந்துட்டு அதனால் தீட்டு, அவங்கள தொட்டுட்ட இதனால தீட்டு. அந்த தீட்டெல்லாம் செயற்கை, உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டது. ஆத்மா அசங்க, ஆத்மா யாரு கூடயும் சேராது. அது எங்கே இருந்தாலும் அது தனித்து தான் இருக்குது. அதுதான் தனிப்பரம்பொருள்னு சொன்னாங்க. சிவப்பரம்பொருள் தனிப்பரம்பொருள்னு சொன்னாங்க. அது யாரு கூடயும் சேராதுன்னா அப்போ தீட்டு எங்கேருந்து வந்துச்சு? உடம்பே இல்லைங்குது.
உடம்பே இல்லைங்குது, மனசே இல்லைங்குது, புத்தியே இல்லைங்குது, அகங்காரம் இல்லைங்குது, பஞ்ச கோஷங்கள் இல்லைங்குது. இதெல்லாம் நான் இல்லைன்னு என்ன பண்ணுது, கழிச்சு கட்டுது. நான் யார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாமல் எது எஞ்சி நிற்கிறதோ அது நான். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேனோ அது தவிர எது இருக்குதோ எஞ்சி நிற்கிறது இருப்புன்னு இருக்கல, அதுதான் சத்து. இருப்பு இருக்குதுன்னு சொல்ல தான் சத்து. முதல்ல அர்த்தம் அதான். ரெண்டாவது அது எப்படி இருக்குன்னா அது அன்பாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறதுனா ரெண்டாவது மூணாவது தான். முதல்ல இருப்புங்கிறது சத்துன்னு சொன்னாலே முதல் வார்த்தை இருப்பு. அதனுடைய காரியங்கள்லாம் நல்லதாக இருக்கிறதுனால அதை நல்லதுன்னு சொல்கிறோம், அதை அன்புன்னு சொல்கிறோம். அது காரியம் எல்லாருக்கும் நல்லது நல்லதை செய்கிறதுனால அது அன்புன்னு சொன்னோம். இருக்கு சத்துக்கு பாருங்கள், இருக்கு அது செய்கிறதெல்லாம் நல்லதாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரே தத்துவம் அன்பு ஒண்டி தான். அதனால் அது அன்பாக இருக்குது. புரியுதா? இப்போ நித்திய சுத்த புத்த முக்த அத்வய மறக்கவே கூடாது. இது ஜீவனுக்குள்ள லட்சணம். யார் ஆத்மாவுக்குள்ள லட்சணம், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ள லட்சணம் நித்திய சுத்த. அதான் சுத்தமான தூய்மையானது. எதுனாலும் அழுக்கு பண்ண முடியாது. ஆகாயம் போல். ஆகாயம் அழுக்கடையுமா? அதெல்லாம் அழுக்கடைகிற பொருட்களெல்லாம் மேகம்னு ஒன்று என்ன பண்ணிவிடுது, எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி எங்கேயோ அழைச்சிட்டு போய் எங்கேயோ கடலில் கொண்டு போய் கரைச்சி விட்டுடுது. அதிசயமான விசேஷமான இருக்குது பொருள், பரம்பொருள், சிவப்பரம்பொருள். அதனால் நீ யாருன்னு கேட்டால் 3வது வாக்கியம், 5 வாக்கியம் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி 3 வாக்கியம் கொடுத்துருக்கேன். 3வது வாக்கியம் எழுதிங்க. நித்திய சுத்த புத்த முக்த அத்வயம். நீ வேறு அவன் வேறு அல்ல, அத்வயம் ஒன்று தான் இருக்குது. இந்த சச்சிதானந்தத்திலே ரெண்டும் ஒன்றுன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் நீங்கள் இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லத்துக்கே இல்லை. சச்சிதானந்தங்கிற வார்த்தையே அத்வைத்தை காமிக்குது. நீ வேறு அவர் வேறு இல்லைங்கிறத அழகாக காமிக்குது. எப்படியோ ஒரு எல்லாம் முருகப்பெருமான் தான், அவ்வளோ தான் சொல்லுவோம், வேறு என்ன சொல்லுவோம். அதனால் இந்த வாக்கியத்தில் காலமும் இந்த இடர்பாடுகளும் உணர்ச்சியாக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அது மாறிக்கிட்டே இருக்குங்கிற அறிவோட அனாஸ்தை ஏற்றி அதை நம்பி அது பின்னாடி போகாமல், அது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு வெறுத்து போகாமல் இதை அறிஞ்சினா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எது நேற்று சொன்னல, எதெல்லாம் சேர்ந்துருக்கோ அதெல்லாம் பிரியும், எதெல்லாம் பிரிஞ்சிருக்கோ அது சேரும். ஒரு காலத்தில் பிரிஞ்சிருக்கு, அப்புறம் ஒரு காலத்தில் சேருது, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிரியுது. பிரிஞ்சிருக்கும்போது ஒரு தவிப்பு இருக்குது, சேரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது, மறுபடியும் பிரியும்போது துக்கமாக இருக்குது. ஏன்னா அதான் உணர்ச்சி. அறிவு இல்லை. அறிவு இருந்தால் இது முன்னாடியே இது சேரும், இது பிரிஞ்சிருக்கும், இது சேரும், மறுபடியும் பிரியுங்கிற அறிவு இருந்தால், இது கடனாக கொடுத்துருக்காங்கிற அறிவே இல்லை. இந்த உடம்பும் நம்ம இருக்கிற இடமும், நீங்களாம் நான் அந்த வீடு வாங்கும்போது அப்படி தான் நினச்சேன். சுவாமி குவார்டர்ஸ் கொடுத்துருக்காரு போல் எனக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பக்கத்திலே கொடுத்தார் இல்லையா, மேற்கு மாட வீதி பக்கத்திலே கொடுத்தாரு. அதான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, அந்த வீடு நான் வாங்குறப்ப எம்டியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, கிட்டத்தட்ட 900 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் சின்ன சின்ன டபுள் பெட்ரூமு அது இது எல்லாம் இருக்குது. இதில் நான் மட்டும் எப்படி இருக்க போகிறேன், எங்கள் அம்மாவும் நானும். பார்த்தா டக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு, டக்குன்னு குழந்தை பிடிச்சி, டக்குன்னு கஜமுச்சனாகி ஒரே கூட்டமாக இருக்குது. எப்படி நடந்துச்சுன்னே தெரில. இதுதான் வாழ்க்கை. அதுவும் டெம்பரரி தான். அதில் யார் யார் இருப்பா, யார் யார் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணும், அறிவோடு தெரிஞ்சுக்கணும். இதுதான் அறிவு. நாங்கள் இந்த வீட்டில் 3000 வருஷம் நாங்கள் நகர மாட்டோம், கெட்டியமாக பிடிச்சிக்குவோம் அப்படின்னா அது அறியாமை. அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா உடனே வாங்கி உட்காந்து அழுவுறது, கண்ணீர் விடுறது. கங்கை கரை கரைன்னு ஓடும்.
எல்லாம் டெம்பரவரிங்கிற அறிவு முதல்ல புரிஞ்சுக்கணும். யாரை சொல்லுங்கள், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன நினச்சேன், என்னென்ன கற்பனை பண்ணேன், என்னென்ன நினச்சேன், என்னென்னமோ நடந்து உன்னை எவன்டா அது மாதிரிலாம் நினைக்க சொன்னான். அடிக்கடி நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். உன்னை எவன்டா அதெல்லாம் நினைக்க சொன்னான். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்தில் ரெண்டும் மென்டல் ஆகிடுது. என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. பேச்சு மூச்சு எல்லாம் என்னது அடங்கி ஒடுங்கி சிவனேன்னு போய்கிட்டு இருக்கு. இதான் லைஃப்னு. அது முன்னாடியே தெரிஞ்சால் இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும், இதை தான் நம்ம இப்படி டேக்கிள் பண்ணணும். முறையாக நடக்கிற கல்யாணமே ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. அப்புறம் தாறுமாறாக நடக்கிறது தாறுமாறாக தான் நடக்கும். தெரியுதுல்ல? இப்போ எல்லாம் இந்த நம்ம சிஸ்டமே ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்க இறைவன். புரிஞ்சு நடந்துக்கணும், எதனா வச்சு செஞ்சிடும். ஒருத்தவனை சொல்லுங்க, நான் நினச்சபடி கல்யாணம் நடந்துச்சு, நினச்சபடி குழந்தை பிறந்துச்சு, நினச்சபடி வேலை கிடச்சிது, நினச்சபடி படித்து முடித்தேன், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தாறுமாறு தான். ஏன் எல்லாமே தாறுமாறாக தான் நடக்குது. பிறந்ததுலேருந்தே தாறுமாறு தான். என்ன காரணம்? அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. எனக்கு சத்புத்திரன் வேணும், அப்படி தபஸ் பண்ணி நாங்கள் குழந்தை பெற போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க? இல்லைல்ல, அப்போ எல்லாம் தாறுமாறு தான். அதனால் இந்த அனாஸ்தா இதெல்லாம் இது பின்னாடியெல்லாம் நம்பி இந்த காலத்தை, இந்த உணர்ச்சிகளை இதெல்லாம் நம்பி அது பின்னாடி போகாத. எது பாவனாந்தரம், இங்கு எதையும் பின்பற்றாத. எது பாவனாம் அந்தரம், இது எப்போதும் உனக்குள்ளே இருக்கணும். அப்போ நீ போய் பிடிச்சிக்குவியா? விடமாட்டேன் எந்துன்னு சொல்வியா? எது உன்னுடையதோ ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. எது உன்னுடையதோ நாளை வேறொரு வழி. எதுக்கு அழுவுற? எதை எடுத்துன்னு வந்த நீ? என்ன மாதிரி கேள்வி தெரியுமா? சாதாரண கேள்வி இல்லை. கொஞ்சமாக வக்கமான சூடு சோழன் இருந்தால் அழுவ மாட்டான், எந்துன்னு சொல்ல மாட்டான். துக்கமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் துக்கம்தான் அவருக்கு. அவர் நினச்சே நடக்கலையாம். கோயிலுக்கு வரத ஒருத்த முகத்தையும் பாருங்களேன். ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் நடக்கலையாம். அப்புறமா சலிப்புலேயே வருது. அலிப்பும் புளிப்பும் சலிப்பும் கொழுப்பும், இப்படி வாழ்க்கை. அவன் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே அப்பா குழந்தைங்க வந்து என்ன பண்ணோம், டைவர்ட் பண்ணி விட்ருவோம். அப்புறமா சரி இது விளையாடிச்சு, நம்ம என்ன பண்ணுறான், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் அவர். அப்புறம் எப்போ அந்த ஆரம்பத்துலேருந்து காம்ப்ரமைஸ் தான், வேறு வழியே கிடையாது. நான் என்னதெல்லாம் விட்டுடு, அகங்காரத்தை விடுன்னு குரு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது, மதிக்க மாட்டேறா. இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், வேறு வழி இல்லை. புரியுதில்ல? இதனால் வாக்கியார்த்தம் லப்த மனசா, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்ச மனசு ஞானத்தோடு இருந்ததுன்னா அதை வந்து சாமானிய அசங்க துறவில், சாதாரண துறவு ஸ்பெஷல் துறவுன்னு சொன்னிச்சுல்ல, அதில் சாதாரண துறவை பற்றி சொல்லிடுச்சு. இப்போ எல்லாம் நடக்கும், காலம் மாறும், சூழல் மாறும், சந்தர்ப்பம் மாறும், உணர்ச்சிகள்லாம் வரும், தொடரும். அது பின்னாடியெல்லாம் நம்பிக்கிட்டு போயின்னு இருக்காது. அது வரும், நிற்கும், போயிடும். ஆச்சா? அனேன கிரம யோகேனு சன்யோகேனு, நல்ல பலவிதமான யோகத்தினாலையும் சன்யோகத்தினாலையும் நல்லவர்களுடைய நட்புனாலையும் மகாத்மானாம், இந்த மனசை மகாத்மாவாக மாற்றி நான் அகம் கர்த்தே, நான் எதுவும் செய்யலப்பா, கர்த்தா ஈஸ்வர் கர்த்தா, ஈஸ்வர் தான் எல்லாம் செய்கிறார். கர்மமும் அவர் தான், கர்த்தாவும் அவர் தான். வா புரோக்தனம், எல்லாம் வந்து பிரார்த்தனம் எல்லாம் நான் முன்வினை காரணமாக இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கடந்து போகிறேன். இதுக்கு இப்போதைக்கு நான் இப்போது இந்த பிரிவில் செய்யலை, எப்பயோ நடந்திருக்கு. அதனால் அது ஈஸ்வர சங்கல்பத்திலலாம் நடக்குது. அதனால் நடந்து போகிறேன்னு கடந்து போகணும்.
அப்போ என்னது, உலகில் எதுவுமே நிலைத்ததில்லை இறைவனை தவிர. இறைவனை தவிர வேறு எதுவும் நிலையானது இல்லை. காலம் மாறும் மாற்றும். போன 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இப்போ எல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் ஃபார்ம் பண்ணதெல்லாம் கலைஞ்சி போயிருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்படி தான். அறிவில்லாமல் அழுவுறது, அதுக்கு அடுத்தாலும் அழுவுறது. கிருத்வா தூரத்தரே நூனமிதி சப்த அர்த்த பாவனம். சப்தம், அர்த்தம், காரணம், காரியம் இதெல்லாம் உடனே நீக்கே, அறிவோட செயல்படு. ஏன்னா மௌன ஆசனம், மௌனமாக இரு. என்ன பேச போகிற? நிறைய பேர் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுனா அவங்களுக்கு தெரியுதுல எல்லாம் வேஸ்ட்டுன்னு. எனக்கு தெரியுது. சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, வந்து என்ன பண்ணிக்கல. இது ஒரு பெருமையோ இதுவும் இல்லை, இது ஒரு அகங்காரம் இல்லை, யதார்த்தமான சொல்கிறேன். அவன் என்ன பேச போகிறான்? அவன் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அவன் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறவன்கிட்ட போய் என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள்? வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த ஒன்று தான் குறிக்கோள்னு வந்தாச்சு. அவன் நான் என்ன பண்ண, யார் கண்ணிலையும் படாமல் வாழ முடியுமா? அப்போ தான் நடந்துட்டுருக்கு. சமீப காலமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இது அகங்காரம் இல்லை, பெருமையும் இல்லை, யதார்த்தமான நிலையை சொல்கிறேன். பேச மாட்டேன்னா அப்போ தான் பேசுகிறான். எத்தனை வாட்டி சொல்கிறது? ஒரு ஆளாக போட முடியும்? ஏன்னா மௌன ஆசனம், மௌன ஆசனத்தில் இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். தத் சிரேஷ்ட, அதுதான் சிறந்த. யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத, மௌனமாக இருங்கிறது உன்னதமான துறவுன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? எத்தி இருக்கிற காலம், ஒரு குறிப்பிட்ட காலம். நீங்கள் எப்போ விஐபி ஆகிறது? விஐபி ஆகிறதுக்காக இதை சொல்லலை. நீ செய்ய வேண்டிய செஞ்சால் நீ விஐபி ஆட்டோமேட்டிக். இப்போ விஐபி ஆகிறது புறத்தில் நடக்கிறது, அது ஒரு இமேஜ், அது பின்னாடி போக தேவையில்லை. ஆனால் விஐபிங்கிறது ஒரு உன்னத நிலையா இல்லையா? அந்த நிலையை நீ அடையணுமா இல்லையா? வந்த வேலையை செய்யணுமா இல்லையா? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்மஞானம் பரவணும், அடுத்த 1000 வருஷத்துக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அப்படி செய்யணும்னா அடியன் யாரையும் பார்க்காம, யார்ட்டையும் பேசாமல் சதா பிரம்மனிஷ்டையில் இருந்தானா நிச்சயமாக நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த குறிக்கோளை எல்லாத்தையுமே விளக்கிட்டு இருக்க முடியுமா? நான் சும்மாவே பேச மாட்டேன், சும்மாவே சாதாரணமாகவே சும்மாவே பேச மாட்டேன். அதுக்கே ஹெட் வெயிட்டும்பானுங்க. எனக்கு கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு இந்த கெட்ட பேர் உண்டு. நான் பேசாமல் என் வேலையை பார்த்துட்டு போகிறாருன்னு நினைக்க மாட்டானுங்க. அவர் என்ன, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், அவர் என்ன எங்களை எல்லாம் மதிக்காமல் போகிறாரு. எவன் நிற்கிறான், எவன் போகிறான், அதை பார்க்குறதா என் வேலை. என்னையா இது? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறான். இந்த துறவு உயர்வான துறவு. முதல்ல இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் சீக்கிரம் விரைந்து சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மனனம், சிரவண மனனம் இந்த 2 இதில் வருது. இந்த முதல் 25-26 மந்திரத்தில் நீ யாரையும் பார்க்காத, உணர்ச்சிகள் பின்னாடி போகாத, சாஸ்திரார்த்தம் வாக்கியார்த்தத்தை ஆழ்ந்து சிந்தி. இது சிரவண மனனத்தை பொறுத்து இருக்குது. சந்தேகம் இல்லாமல் நான் நேற்று சொன்ன பாருங்கள், நீங்கள் சின்ன சின்ன முடிவுகள், சரியான முடிவுகள் இப்போ எடுக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க, வளர்றதா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம உயர்றோம், நம்ம மனநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறத நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. இது நாள் வரைக்கும் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், இப்போ அர்த்தமாகுது என் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுதா இல்லையா? அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் ஒரு முடிவும் மேன்மையான முடிவு. இவ்வளோ வருஷமாக நீ எடுக்கலை, எந்த கழுதையும் உன்னை எட்டி பார்க்காது. நீ இப்போ எடுக்க போகிறேன்னா எல்லாம் பிடிச்சி தொங்கும். புரியுதா? நீ பிரகாசத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாம் உங்களோட சொந்தம் கொண்டாடுவான். நீ ஒரு உடம்பு சரியாமல் ஒரு 3 நாள் பெட்டில் இரு, எந்த கழுதைக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் காதில் வாங்காத மாதிரி இருப்பான், கண்டுக்காத மாதிரி இருப்பான், பார்க்காத மாதிரி இருப்பான், பேசாத மாதிரி இருப்பான். அதெல்லாம் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்கிறது தான் முதல் நிலை. புரியுதில்ல? இதுதான் உலகம். நீ இருக்கிற வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் உன் கையில் இருக்குது. நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை. இன்று மட்டுமே. வேதாந்த பாட்டு யார் எழுதுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேதாந்தம் எனக்குள்ளே இதெல்லாம் சில விஷயங்கள் கிராஸ் பண்ணி தானாக கிராஸ் பண்ணிக்கும், அதுவே கிராஸ் பண்ணிக்கும். நான் ஒன்றும் பாட்டு புக்கு வாங்கி படித்து இதெல்லாம் நெட்ரு பண்ணுறதில்ல. எல்லாத்துலேயும் 2 லைன் என்ன பண்ணுவான், சருன்னு உள்ளே போயிடும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம ட்ரிப்பில் போடுறாங்களா?
காவால் இதோ பாரு 1.25 இருந்துக்கிட்டு 1.5 ஜாமி காவால் போடு டான்ஸு போடு அப்படிங்குது. என்ன பண்ணுறது? ஏஞ்சி என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? என்ன ஆச்சா? அதனால் இங்கே முதல் நிலையில் சாதாரண துறவு இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்படாமல் அப்படியே பயணம் செய். சாஸ்திரங்களை என்ன சொல்லணும்? அனேன கிரம யோகேன பலவிதமான யோகத்தை எல்லாம் கடந்து சன்யோகேன சாது சங்கத்தியோடு இருந்து மகாத்மானாம் நீ ஒரு மகா நிலைக்கு போய் பிரார்த்தனை மம இது நடக்கிறதெல்லாம் முன்வினை காரணம், அதெல்லாம் நான் கடந்து போனோம், இதில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது. பிராரப்தம் வந்து ஆனால் என் பிராரப்தம் இப்படி தான், எனக்கு இப்படி தான், எனக்கு எல்லாமே போச்சு, எனக்கு அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு. ஏன்னா நீ செத்தா போயிட்ட இருக்கியா இல்லையா? சாப்பிட்றல்ல, டெய்லி சாப்பிட்றது ஏதாவது விட்டு அதுலேருந்து ஆரம்பி, ஜீரோலேருந்து ஆரம்பி. என்ன இப்போ கெட்டு போச்சு? அது முதல் நிலை. இது இரண்டாவது நிலை. இரண்டாவது நிலை என்னது? யாரையும் பார்க்க மாட்டேன், மௌனம், சாந்தம். 2 பாயிண்ட் தான். இன்றைக்கி தான் யோசித்தேன். நேற்று ஒரு சங்கல்பம் பண்ணோம் இல்லையா, இனிமேல் ஒரே ஒரு சங்கல்பம் தான் என் லைஃப்பில் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த சங்கல்பம் படி பார்த்தா பிரம்மனிஷ்டை ஒண்டி தான், வேறு வழியே கிடையாது. அதனால் எல்லாம் குறையும், பேச்சு குறையும், பார்வை குறையும், எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்? ரிசர்வ் பண்ண போகிறோம். இந்த வெளியில் வரதெல்லாம் சுத்தமாக நிற்க போகுது. இது இந்த காரியம் சித்தி ஆனால் தான் வெளியில் வரணும். ஆமாம், இது நாள் வரைக்கும் வெளிலேருந்து எண்ணத்தை கிழிச்சோம் நான் கேட்குறேன். அதனால் உள்ளே உட்காந்து கொஞ்சம் வேலைகளை செய்வோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளுக்கு நாள் அதிகமாகின்னு இருக்கு. அதுதான் இறைவன் கருணைன்னு நினைக்கிறேன். வந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கும் அதே தான், எனக்குள்ளே தான் உங்களுக்கும். நான் கொஞ்சம் 10 நாள் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீங்கள் 10 நாள் பின்னாடி வரீங்க. அதான் 10 படிக்கட்டு சொல்லுவேன் நான் அடிக்கிறேன். இது உயர்ந்த துறவு. சந்தோஷ ஆமோத மதுரா பிரதம உதேத்தி. முதல்ல சந்தோஷம். இதனால் என்ன ஆகுனா, இந்த துறவுனால் முதல்ல திருப்தி வரும், மகிழ்வு வரும், மதுரா இனிமை வரும் வாழ்க்கை. இதெல்லாம் முதல்ல பிரதம உதேத்தி பூமிகா முதல் நிலையில் ஏற்படும். பூமி பிரமோதித்தி மாத்திரோ அந்தர அமிர்த அங்குரித்த உள்ள அமிர்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறுத்து விட்டு, அது அப்படியே செடி என்ன அது விதையாக இருந்தது எல்லாம் குறுத்து விட்டு அந்த அமிர்தமானது செடியாகும். அதனால் என்னென்னா கடந்து செல்லணுங்கிற அறிவு இருக்கணும். இதுவும் கடந்து போகணும்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி கடந்து செல்லணுங்கிற அறிவு இருக்கணும். எல்லாத்தையும் அப்படித்தான் நீ அப்ரோச் பண்ணணும். யாரை நீ வந்து அந்த அனுபூதி நிலை தொடர வரைக்கும் தான் அந்த இது. அனுபூதி நிலை தொட்டுட்டீங்கன்னா நீ எந்த செயற்கையும் கிடையாது, எந்த நியமங்களும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த தவமும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது, முயற்சியும் கிடையாது, எந்த நியம நிஷ்டங்கள் எதுவும் கிடையாது. நீ என்னவாயிடுவ? சொரூபத்தில் நிற்கிறதுனால நீ இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாது, சைலண்ட்டாக இருப்ப. அதனால் கடந்து செல்லணுங்கிற அறிவு நகர்வதும் திருப்தியும் மகிழ்ச்சியும் இனிமை தருகிறது. இப்போ முதல் நிலையில் ஒரு குரு சொல்லி கொடுத்து நீங்கள் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணுறது, இதெல்லாம் அறியறது பரோட்ச ஞானம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என் கிளாஸில் உட்காந்து நேரடியாக பிரத்யக்ஷ ஞானம். இதை வீட்டில் ஆடியோ போட்டு கேட்குறீங்களா? பரோட்ச ஞானம். இந்த அறிவும் அனுபவமும் குரு சொல்லி கொடுத்தபடி ஸ்ரத்தையா வித்யான்னு தீர்க்ககால நிரந்தரிய தபஸா பிரம்மச்சரியம் பண்ணினீங்கன்னா இது அனுபூதி ஆகும். அது 3வது நிலை, இண்டிவிஜுவல் தனியாக. அதுதான் அபரோட்ச ஞானம்னு பேர். அந்த அபரோட்ச ஞானம் எங்கேயோ இருக்காருங்கிறது பரோட்சம், இங்கே இருக்கிறாருங்கிறது பிரத்யக்ஷம், எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறது அபரோட்சம். அந்த அபரோட்ச ஞானம்தான் நீ போக வேண்டிய இறுதி நிலை. நீ போகணும்னு நினைக்க வேண்டாம், அதுவே அழைச்சிட்டு போகும். போதுமா? நீங்கள் வேதாந்த பொறுத்த வரைக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒன்றும் நீ பிளானே பண்ண வேண்டாம். அதுவே அடுத்தடுத்த ஸ்டெப்பு மிகச்சரியாக அழைச்சிட்டு போகும். ஏன்னா உள்நோக்கிய பயணம் நேரடியாக பரம்பருடைய பார்வையில் இருக்குது. நடுவில் யாரும் இருக்க மாட்டாங்க. குரு இருப்பாங்க, அவங்களும்
விலைக்குவாங்க. இந்த சிரவண மனனத்தை முடிக்கும்போது அடுத்த லெவல் நீ இது தான்ப்பா பண்ணணும், இப்படி தான்ப்பா பண்ணணுங்கிற ஒரு கைட்லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, டாக்டரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல கொஞ்சம் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது மாதிரி நிதித்தியாசனத்தில் நீங்கள் அப்ரோக்ஷ ஞானத்தை பெரும் வரைக்கும் இந்த துறவுகள்லாம் சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தான். பெரிய சாக்ரிஃபைஸ் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் இல்லை. இப்போ தான் முடிவே இப்போ தான் எடுக்கிறோம். சங்கல்பமே நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அடியன் இப்போ தான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சங்கல்பம் இந்த சொசைட்டிக்காக. அச்சா, அடுத்தது ஏஷகி பரிமிருஷ்டா அந்தரான்யாசாம் பிரசவை ஏகபூகு. இந்த நிலையில் பரிமிருஷ்டான்னா சாந்தம், பரம சாந்தி. அதாவது சித்தப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதை சித்தப்பிரசாதம்னா அந்த சமநிலைக்கு வந்து அமைதியாக இருக்குது மனம். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து சாமி கும்பிட முடியும், தியானம் பண்ண முடியும், வேதம் கேட்க முடியும். மனம் பரபர அப்படின்னு இருந்ததுன்னா இதில் வேறு வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய ட்ராஜடி. அந்த படிக்கிற வயசில் படிச்சிடணும். அதுக்கு தான் பருவத்தை பயிற்சணுங்கிற ஒரு நுட்பமான அறிவு இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்தையும் காலம் மாறி மாறி தாறுமாறணும். ஒரு பாட்டு இருக்குது தாறுமாறு, தெரியுமா? அது தெரியும். துவத்தியாம் ச திருத்தியாம் ச பூமிகாம் இப்படி ரெண்டாவது படிக்கட்டுலையும் மூணாவது நிலைகள்லையும் பூமிகாலையும் இந்த யோக பூமியில் யோக பூமினே வச்சுங்க. பூமினா இடம். இந்த இடத்துல பிராப்புனியாத்தை இதெல்லாம் பெற வைக்கிறது. இந்த ஞானத்தை இது தருகிறது. ஸ்ரேஷ்டா, அப்போ நீ எப்படி இருப்ப? நான் தன்னை ஸ்ரேஷ்டா, நான் இப்போ மேலானவன், சிறந்தவன். சர்வகதா, இந்த ஆத்மா எங்கும் தன்னை ஆத்மான்னு நினைக்கணுங்க. இந்த இப்போ நான் சொன்னலையா, நித்திய சுத்த புத்த முக்த அத்வயன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை நீங்கள் டெய்லி ஒரு கிளான்ஸு, ஒரு பார்வையிடலாம். அதனுடைய உள்ளார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுதான் உங்கள் ஸ்வரூபம். இதுதான் உங்கள் ஸ்வரூபம். இது எங்கே கொண்டு போய் விடும்னா அகம்பிரமாஸ்மியில் கொண்டு போய் விடும். ஸ்வயம் ஜோதிக அனந்த. இப்போ இந்த மகா வாக்கியம்லாம் சொல்லுதே, இதெல்லாம் நன்மையை தூண்டுதா தப்பை தூண்டுதா? நன்மையை தூண்டுது. நான் இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன். அப்போ நான் இவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருந்தது, தவிச்சு சண்டை போட்டுருந்தெல்லாம் அறியாமை. நீ பொய்யில் வாழ்ந்திருக்க. நான் இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன்னா இப்போ எங்கே தவறு இருக்கு? இப்போ பிரம்மங்கிறதுக்கு இன்னொன்று இல்லை. இதான் பிரம்மம். பிரம்மங்கிறது என்ன? அன்பு, அறிவு, ஆனந்தம் தான் பிரம்மம். அதுதான் நீ. இப்போ உள்ளார்ந்து ஒத்துக்கிறல்ல. இப்போ நீ இதை அறிய என்ன ஆகும்னா உன்னுடைய சங்கல்பங்கள்லாம் சித்தி அடைய ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள்கிட்ட யாரும் சொல்லியே தர வேண்டாம். ஏன்? மூலத்தையே பிடிச்சிட்ட. நீ பாசிட்டிவாக இரு, நெகட்டிவாக திங்க் பண்ணால் சொல்லவே வேண்டாம். இந்த அன்பு ஸ்வரூபம்னாலே யார்ட்டையா சண்டை போடுவோமா? அறிவு ஸ்வரூபம்னா மடத்தனமாக பேசுவோமா? ஆனந்த ஸ்வரூபம்னா துக்கமாக இருப்போமா? நீ துக்கமாக இருக்கிறப்பெல்லாம் என்ன தோணணும் உனக்கு? இது என்னுடைய சுபாவம் இல்லை, இது நான் இல்லைன்னு தோணணும். நீ கோவப்படுறீன்னா அது நான் இல்லை. அதெல்லாம் எங்கள் உணர்ச்சிகளில் வருது. 9 ரசமாக உணர்ச்சிகளில் வருது. பாவனாயன்னு பேர். இது பாவுன்னு பேர், பாவம்னு பேர். பாவனாயே. பாவனா. பாவு வந்து மூலம், அசையாது. பாவனாயே அசையும். பாவ ஞானம், பாவனாயே உணர்ச்சிகள். புரியுதா? புரியத்துக்காக சொல்கிறேன். சத்பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? நல்ல பாவம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் சத்பாவனால் வரும். ஸ்ரேஷ்டா, இந்த ஆத்மா ஸ்ரேஷ்டா, சர்வகதா. இப்போ சர்வகத்தான்னு சொல்கிறோம். இது என்னது? எங்கும் ஆல் பெர்வேடிங்னு அர்த்தம். எங்கும் இருப்பது, எங்கும் பறந்து நிற்பது. நாங்கள் அப்படி இல்லையே, குரம்பேட்டை விட்டே நாங்கள் நகரவே முடியல, எங்களுக்கு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அப்படின்னா அது என்னது? ஞானமா அஞ்ஞானமா?
ஞானமாக ஞானம். பணம் இருக்கும் அவன்கிட்ட, பணம் இருக்கும், காசு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அறிவு இருக்காது. அதை தவிர எல்லாம் வச்சுருப்பான். அறிவுனா ஞானம். அறிவுனா பணம் சம்பாதிக்கிற அறிவு இருக்கும். யார் எப்படி எப்படி டேக்கிள் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் அதெல்லாம் தெரியும். ஞானம் இருக்காது. அதை பயன்படுத்துகிற ஞானம் இருக்காது. எப்போ காட்டாலும் அவன் பிரச்சனையை சொல்லுவான். எந்த பிரச்சனை? ஏதாவது அல்பமான பிரச்சனையை சொல்லுவான். அவன் தான் இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஒன்று சொன்னால் எனக்கு வாந்தியாக வரும், போச்சா நீ வர வேண்டாம். ஒன்று எனக்கு வேணும் மேலே ஏற முடியல, நீயும் வர வேண்டாம். என்னால் நேராக உட்கார முடியும் சீட்டில், நீயும் வர வேண்டாம். இப்படி என்ன பண்ணுறோம், என்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட கொஞ்சம் இது பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டோம். நல்லா இருக்கும்போது கூப்பிட்டப்போ வந்தியா, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஈஸியாக இருக்க போகிறேன் கல்யாணத்துக்கு எல்லா இடத்துக்கும் போவான். கோயிலை தவிர எல்லா இடத்துக்கும் போவான். இப்போ நான் வரேன் நீ யார் பின்னாடியாவது போ. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாங்கள் என்ன இழிச்சவாயா? எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், சரியா தப்பா? அதுதான் விஷயம். என்னாச்சுன்னா சர்வகத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கேயுமே போக மாட்டார் அவர். எல்லாத்துலேயும் அவருக்கு பயம் நிற்கும். நான் திங்கக்கிழமை கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா என்னை ஆஃபீஸில் போனால் என்னை வேலையை விட்டே நிறுத்திடும். நான் என்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து என் குடும்பம்லாம் தெருவுடன் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு இவ்வளோ கற்பனை பண்ணிடுவான். எக்கச்சக்கமாக கற்பனை பண்ணிடுவான். எக்கச்சக்கம் கற்பனை. இதோட எனக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. திங்கக்கிழமை நீங்கள் பயந்துக்கிட்டே போவான். என்னடா போகுது, எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, பாஸ் என்ன சொல்ல போகிற. பாஸே அன்றைக்கி வரமாட்டார். புரியுதா? இதெல்லாம் ஏன் புரிய மாட்டேது? இதான் ஞானம். பேச்சு சொன்னாங்க, நல்லதை நோக்கி போனால் கெட்டது நடக்காதுப்பா. நீ கெட்டது போனீங்கன்னா நிறைய கெட்டது நடக்கும். பூமிகா அத்ரஹி சர்வகதா, எங்கும் செல்லக்கூடியவன், எல்லாம் அறியக்கூடியவன், எங்கும் இருக்கக்கூடியவன். ஹே ஏஷா திருத்தீய பூமிகா, இது மூன்றாவது நிலையில் நீ இந்த மனநிலையை அடைகிறாய். ரொம்ப சுருக்கத்திலேயே 2-3 படிக்கட்டிலேயே முடிச்சுட்டாங்க எல்லா மேட்டரையும். பவதி புரோஜிதா சேஷ சங்கல்ப கலனக, இந்த கலனம்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடர்பாடுகள் உபாதிகள் இருக்கலாம் இல்லை, அது எல்லாத்தையும் விடு. புரோஜிதா சேஷ சங்கல்ப கலன புமான், இந்த சாதகன் இந்த இடத்துல எல்லா உபாதிகளையும் விடுறான். அப்போ துறவில் நிறைவு ஏற்படுகிறது. மூணாவது பாயிண்ட் சொன்னாலே சத்தியம் ரிதம் இறைவன் கொடுப்பது, அனுபூதியும் அமைதியும் ஆனந்தமும் இறைவன் கொடுக்கறது, அதே மாதிரி துறவும் இறைவன் கொடுக்கறது. துறவும் நிறைவும் இறைவன் கொடுப்பதுன்னு ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, அது ஈஸ்வர பிரசாதம். துறவு வந்தாலே நிறைவு வரும். அச்சா, அடுத்தது பூமிக்கும் திரத்தையா அபியாசாது, இந்த 3 நிலைகளை நீ கடந்து வந்துக்கிட்டே இருக்க. சிரவணம் பண்ணுற, மனனம் பண்ணுற, நிதித்தியாசம் பண்ணுற. இதுதான் சாரம். இத்தனை மந்திரத்தினுடைய சாரம் என்னென்னா, குரு பிடிக்கிறது சுபேச்சா வந்ததுலேருந்து, குரு பிடிக்கிறதுலேருந்து, சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறதுலேருந்து இப்போ நீ வரது இந்த அபியாசாத்து. பூமிக்கான் திரித்தையா அபியாசாத்து அஞ்ஞானேன ஷயமாகத்தே, இந்த 3 பயிற்சி தொடர்ந்து செய்ய அஞ்ஞானம் நீங்கி அழிகிறது. அஞ்ஞானம் பூரணமாக அழிகிறது. சமம் சர்வத்திர பஷ்யதி, சமத்துவத்தை பார்க்குறான். இப்போ தான் சமநிலையே பார்க்குறான். எல்லாம் அமைதியாக தான் இருக்குது. முன்னாடி இங்கே உள்ள வெறுப்பாக வச்சிங்களேன். இப்போ என் பொண்ணு பெரிய கொஞ்சம் மூடு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருப்பான். கொஞ்சம் எதாவது ப்ரெஷர் இருக்குது, ஏதாவது உனக்கு மூட் அவுட்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுவா, அம்மாக்கிட்ட சண்டை போடுவா. அது என்ன காரணம்னா, நம்ம உள்ளே எதுவாக இருக்கோமோ அதுவாக தான் வெளியில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம எப்போதும் சாந்தமாக இருக்கணுங்கிறது அறிவு. சாந்தமாக இருங்கிறது இல்லை, இருக்கிறது. நீ இருன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறதில்ல, நீ ஒரு பாயிண்டில் சாந்தம் இருக்குது. இப்போ நீ ரசத்தில் 9 ரவ, நீ எமோஷனில் இருக்கியா, உணர்ச்சியில் இருக்கியா, உணர்வில் இருக்கியானா, உணர்வில் இருந்தால் அமைதியாக இருப்பேன். உணர்வுங்கிறது ஒரு நிலை. எது கொடுக்குதுன்னா அறிவு கொடுக்குது.
வீட்டில் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்குன்னா யாருக்கோ 2 பேர் இல்லை, ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன் நீ விட்டு கொடுனா சொல்ல வேண்டாம், அவங்களே விட்டு கொடுத்துருவாங்க. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் போட்டு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி ஒரு ரகலை நடக்குதுன்னு வச்சுங்க, ஈகோ தலைவிரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம். ஈகோ எதனால் வருது? இப்போ சொன்னாலே 9 தத்துவங்களும் இந்த அறிவுனால் என்னவாயிடும்? அறிவுனால் என்னவாயிடும்? எரிஞ்சு போயிடும். 9 தத்துவம் 9 ரசமும் எமோஷனுக்கு இடம் கொடுக்காம இதுதான் சரி, இப்படி தான் நம்ம போகணும், இதுதான் அது ஒரு கவசம். அறிவுங்கிறது ஒரு கவசம். இந்த துஷ்ட உணர்ச்சிகள் எல்லாம் அதில் போய் அட்டாக் பண்ண முடியாது. அது அறிவில் என்ன முடியுமாண்ணா? அதான் பார்வை, ஞானப்பார்வைன்னு பேர். வாழ்க்கை ஞான முறையில் இருந்துச்சுன்னா எப்போதும் துக்கம் இல்லை, எப்பயுமே துக்கம் இல்லை. இப்போ அறிவு இல்லை, ஒரே ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, குழப்பம், எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும். எதனால்? எல்லாமே அறிவு இல்லாத நிலை. ஏன் அந்த 60-70 வயசில் இருக்கிறவங்கலாம் அழுவுறது இல்லை, முட்டிக்கிறது இல்லை, எந்த பெரிய தவறான முடிவுகளும் எடுக்கிறது இல்லை? அறிவு, மெய்யறிவு. தவறான முடிவு எடுக்கிறான்னா மெய்யறிவு இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு இதில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதுமையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் குழந்தைங்களாம் எங்களை வந்து கவனிக்கலை, என்னவோ சொல்லி கேஸை ஓப்பன் பண்ணி என்னவோ பண்ணி விட்டான். 2 பேரும் அவுட்டு. இந்த டிவியில் 7 மணி நியூஸ் கேட்டுப்பார். முதுமையில் 65-70 வயசு முதியோர்கள் யாருன்னு போய் சொல்கிறது? சரி என்ன பண்ண போட்டோம். அவங்க ரீசனாக தான் சொல்கிறாங்க. ஞானம் இருந்தால் போவாங்களா? அப்படி ஞானம் இருந்தால் போவாங்களா? அதுதான் விஷயம். இதை அபியாசம் பண்ண சமம் சர்வத்திர பஷ்யத்தி, எல்லாத்துலேயும். அதுதாங்க ஏகரசங்கிறது. இந்த சமநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏகரசம். எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்? அறிவு இல்லை. அறிவு இருந்தால் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க முடியும். மெய்யறிவு, அறிவுங்கிறது மெய்யறிவு. இப்போ எல்லாத்துக்கும் மெய்யறிவு தான் என்னது? மருந்தாக இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் ஏற்படுது? அஞ்ஞானத்தினால ஏற்படுது. அப்போது அறிவு இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக லேட்டாக வந்து வாழ்க்கை நடத்துகிறத விட அறிவோட இந்த ஜென்மாவில் ஒரு முறையாவது வந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும். நீ எவ்வளவு லேட்டாக வரையோ அவ்வளோ லேட்டாக முக்தியும் என்ன பண்ணும்? லேட்டாக தான் வரும். வரட்டும், எப்போதும் போட்டும், நான் வரட்டுங்கிறேன். புரியுதா விஷயம்? நீ எலி மாதிரி வந்தாலும் பூனை மாதிரி வந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே மற்றவங்க. சமம் சர்வத்திர, எப்போதும் சமமாக இருக்காங்க. இது சதுர்த்தி பூமிகா. போதுமா? 4வது நிலையில் வர என்னது? சமநிலை. சாந்தமாக இருக்கான். சித்தப்பிரசாதம் சொன்னல அந்த நிலை. அத்வைத்தே ஸ்தைரியம் ஆயாத்தே துவைத்த ச பிரேஷம கதே. இப்போ சதா இந்த இரட்டை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து, துவைத்தத்தை கடந்து அத்வைத்தே ஸ்தைரிய உறுதியாகுது. அத்வைதம் உறுதியாகிறது. இப்போ சொன்னல, இனிமேல் சச்சிதானந்தமும் நானும் ஒன்று தான் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதா? அது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இப்படி கற்பனை பண்ணிக்க, இப்படி இமேஜின் பண்ணிக்க, இப்படி நடந்துக்க, இப்படி வச்சுக்கோலாஞ்ச கிடையாது. வேதாந்தம் பூரணமான அறிவு. இப்போ உன் பேர் என்னன்னு கேட்டால் உன் பேரை சொல்லுவேன். யாருன்னு கேட்டால் உன் பேரை சொல்லுவேன். உண்மைன்னா உன் பேருங்கிறது உன் உடம்புக்கு வச்சிருக்கிற பேர், அடையாளம். இந்த நான் வாழணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த அறிவு புரிஞ்சாலே உங்களுக்கு முக்தி பிறந்துடும். அதே மாதிரி தான் நித்திய
நித்திய சுத்த புத்த முக்த அத்வய. அந்த அத்வைத பாவனா இங்கே உற்பத்தி ஆகிடும். ஸ்தைரிய உறுதியாகிறது. பிரசமகதே, சமம் பிரசமம், அமைதி, விசேஷமான அமைதி. பஷ்யந்தே சொப்பன லோக சதுர்த்தி, இந்த லோகத்துக்கு நான் வந்து சொப்பனம்னு பேர் கொடுக்குறேன்னு சொல்லுது. இந்த நிலையை சொப்பன அவஸ்தான்னு சொல்லுது. அந்த சொப்பனா இல்லை, தூங்குறது அந்த சொப்பனா இல்லை, ஜாகிரத சொப்பன சுசுப்தின்னு சொல்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டே இதை சொல்லுது. அது ஒரு பேர் கொடுக்குது. அங்கே நம்ம என்ன சொன்னோம்? அனாசக்தின்னு சொன்னோமா, சத்வாபத்தின்னு சொன்னோம். அதெல்லாம் இங்கே முன்னாடியே முடிச்சுட்டாங்க சிரவண மன நிதித்தியாசனத்தில். இதெல்லாமே சதுர்த்தி. இப்படி சதுர்த்தி பூமிக்காம் கதாகா, கடக்கிறான், கடந்து செல்கிறான். அதனால் அத்வைதத்துலாம் சித்த பிரசாதமாகும். நீங்கள் ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்குங்கிறத அறிஞ்சால் நீங்கள் யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க, யார்கிட்ட பேச போகிறீங்க, யார்கிட்ட மல்ல கட்ட போகிறீங்க? ஒன்றை விட்டு கொடுப்பீங்க, இல்லை விலகி போயிடுவீங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் ஒரு கனவு. இது கனவு நிலை சொன்னிச்சா, இந்த உலகத்தையே ஒரு கனவாக தான் பார்ப்பீங்க. இப்போ வந்து அது என்னது, சப்பாத்தி தானே போட்டது, இந்த நானா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நினச்சேன். இதெல்லாம் அணுக்களால், நான் அணுக்களால் தானே பார்க்குறேன் சொன்னேன்ல, அணுக்களால் தான் இருக்குது. இதெல்லாம் இந்த அணுக்கள்லாம் ஒரு அணுக்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிற அணுக்கள்லாம் கடினமாக இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, இது நான் சாப்பிட்றது உண்மையா பொய்யா, இது போய் உள்ளே இருக்கும், அது வந்து செரிக்குமா செரிக்காதா, நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, எப்படி இது பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு அணுக்கள் இருக்கா, எப்போ ஆரம்பிச்சிருப்பான், என்ன, இதெல்லாம் ஒரு சிந்தனை போடுது. எல்லாம் அணுக்கள் சேருது, பிரிகிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறேன். அப்போ ஒரு கனவு மாதிரி தெரியுது. அது இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கனவு தானே. இப்போ போய் பாருங்கள், நீங்கள் இப்போ இப்போ எல்லாமே மாறி இருக்கும். 6:30 மணிக்கு அங்கே இருந்த வியூ 7:30 மணிக்கு 8:30 மணிக்கு 9:30 மணி 10:30 மணிக்கு போங்க, வாட்ச்மேன் யாரையா நீன்னு கேட்பான். வண்டியெல்லாம் இங்கே விடக்கூடாது, ஏடியானுவான். கல்யாணம் காலையில் வாயாடுவான், பூட்டியாச்சுன்னுவான். சூழல் மாறுதா? கல்யாண மண்டபத்தில் எத்தனை சூழல் மாறுதா இல்லையா? அதனால் பிரசமம் பஷ்யந்தே சொப்ன லோக், இதெல்லாம் சொப்ன மாதிரி தெரியுது எல்லா நிகழ்ச்சிகளும். அப்படி ஒரு பார்வை பாருங்களேன், அப்படி ஒரு பார்வை பாருங்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் இதெல்லாம் ஒரு கனவு. எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் ஒரு கனவு மாதிரி பாருங்களேன். யார் யார் உங்களை மீட் பண்ணுறா, நீங்கள் யார் யார்கிட்ட என்ன பேசுனீங்க, அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். நீங்கள் வெளியில் இருந்து பார்க்குறீங்க, இவ்வளோ நாள் பிரச்சனைகளை உள்ளே பூந்துக்கிட்டு துக்கமும் துயரமும் இருந்தீங்கள்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக பார்ப்பீங்க. பணம் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் அறியாமை. பணம் வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. இந்த பொருள் வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அடுத்த பொருளை உடனே பிடிச்சிருவேன். 10,000 சம்பளம் போதுன்னுவேன், அப்புறம் 25,000 கேட்பேன், அப்புறம் 50,000 கேட்பேன், அப்புறம் 75,000 கேட்பேன், 1,00,000 கேட்பேன். எப்போ எதை அடித்தா ரீச் ஆனாலும் அடுத்த உடனே அடுத்த உன் மைண்டு என்னது, குரங்கு. இப்போ நான் கேட்டதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு ஒரே துக்கமாக இருக்குங்கிறான்ல, அவனுக்கு அடுத்த ஜென்மாவில் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. என்ன தெரியுமா செய்வான்? ஏஜோடுக்காரன் பார்ப்பான், உற்றார் உறவினரை பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் ஆஃபீஸை பார்ப்பான். இப்போ கம்பேர் பண்ணுவார், இதெல்லாம் நான் அடையணும் பாரு. பூர்த்தி ஆகும்னா ஏன் அவன் பொய்யை கேட்குறான், அதனால் அவனுக்கு நிறைவு வர மாட்டுது. அப்போ முதல்ல நிறைவு வரணுமா, அறிவு வரணும். அறிவு வந்தால் தான் துறவு வரும், துறவு வந்தால் தான் ஆனந்தம் வருங்குது. எதெல்லாம் நீ உடைய யாதனின் நோங்கியான் நோதல் என்ன ஒரு பாட்டு இருக்குது திருக்குறள். அதனினும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை நான் சொன்னால் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நீங்களும் அதை படித்து தான் வந்திருப்பீங்க, அதே நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ உலகம் வந்து கவனக்குறைவுங்க, உலகம் வந்து கனவு. இப்போ துக்கம் என்ன தெரியுமா? துக்கம் நீ வெளியில் வரதான் துக்கம். உன் நிலையிலேருந்து, உன்னுடைய நிலையிலேருந்து, சத்துலேருந்து நீ வெளியில் வந்துன்னு வச்சுக்கேன், அது பேர் கவனக்குறைவு, அது பேர் மிருத்யுன்னு சொல்கிறாரு.
முருகப்பெருமான் யுதிஷ்டருக்கு துருதராஷ்டருக்கு மகாபாரதத்தில் உத்தியோக பருவமோ ஏதோ ஒரு பருவம், அது சனத்து சுஜாத்தியை சொல்கிறேன். சனத்து சுஜாத்தியத்தில் கவனக்குறைவுங்கிறதுனா நீ கவனிக்கிறத குறைவு பண்ணுற, சத்தை நீ கவனிக்கிறல்ல, சத்தையே கவனிச்சுக்கிட்டுரு, புறத்தெல்லாம் பார்க்காத, அது வரும் போகும் போயிடும், வரும் நிற்கும் போயிடும், வரும் நிற்கும் போயிடும், சத்தையே கவனிச்சுக்கிட்டு வேலை செய். அப்போ கர்மம் யோகமாக நடக்கும். வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, கர்மத்தை யோகமாக செய்யுன்னு சொல்லியாச்சு. செஞ்சுக்கிட்டே வர 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 அங்கே கவனக்குறைவே ஏற்படாது. எதுலேயும் கவனக்குறைவு ஏற்படாது. நீ எதையும் கவனிக்கவே வேண்டாம், சத்தை கவனிச்சுக்கிட்டே எல்லாம் தானாக நடக்கும், சரியாக நடக்கும். நீ கவனத்தை அங்கே விட்ட எல்லாத்தையும் விடுற. கவனக்குறைவுங்கிறது மிருத்யுங்கிறார். என்னப்பா மரணம்னு ஒன்று சொல்கிறாங்களே, மரணம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. எப்படின்னா விவகாரத்தில் மரணம் இருக்குது. விவகாரம்னா நடைமுறையில் அனுபவத்தில் மரணம் இருக்குது, அனுபூதியில் மரணம் இல்லை. அனுபவத்தில் மரணம் இருக்கிறது இந்த சரீரம் போகுது, அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறது கிளம்பிடுது. அனுபவத்தில் அது உள்ளே இருந்து எங்கேயும் கிளம்பல, எங்கேயும் உள்ளேயும் வரல, வெளியிலும் போகல, அது எங்கும் இருக்குதுன்னு அப்புறமா அது அறிவிங்க. நெட்வொர்க் மாதிரி தான். சிம் கார்டுடைய கனெக்ஷன் என்ன ஆகுது, கட் ஆகுது. ஏன்னா ஒழுங்காக டியூ கட்டலை. நீ 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணால் பாதி பாட்டு தான் பாடுது. காலையில் ருத்ரன் வைப்பான அபிஷேகம் பண்ண நேரத்தில் ருத்ரன் நிற்கிது, சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி ஏதோ சிக்னல் கிடைக்கலன்னு பார்த்தா தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டார். எடுத்து பாருங்கன்னா சார்ஜ் இல்லை. என்ன சார்ஜு? நெட்வொர்க் சார்ஜே பண்ணல, ரீசார்ஜ். பேட்ரி சார்ஜ் இல்லை, ரீசார்ஜே பண்ணல. கடைசி செகண்ட் வரைக்கும் அதை உருவிடுறது. என்ன சொல்ற, அடி வயிற்றில் அந்த வண்டியில், அந்த வண்டி டேங்க் இருக்கிற பெட்ரோலு, அது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் சொல்கிறாங்களே சில பேர், அது மாதிரி கடைசி சொட்டு காஞ்சி அது அந்த டேங்கை கலகலான்னு சத்தம் கேட்குது. அந்த மாதிரி ஆகி போகிற வரைக்கும் அந்த வண்டியை ஓட்டுறது, அப்புறம் தள்ளிட்டு போகிறது. சில பேர் வண்டியை ஓட்டியே நான் பார்த்தேன், முருகன் வண்டி ஓட்டியே நான் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் தள்ளிட்டு தான் போவான். பாருங்களேன், இப்போ நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே பாருங்கள். பூமிகாம் திருத்தையாம் ஜாகிரதை, இந்த மூன்றையும் ஜாகிரதைன்னு சொன்னால் 4வது நிலையை சொப்பனன்னு சொல்லியாச்சு. சொப்பனத்தில் என்ன நடக்குது? சொப்பனத்தில் சமநிலை இருக்குது, கவனக்குறைவு இல்லை. கவனம் எதில் இருக்குது? சத்தில் இருக்குது. முக்கியமான வார்த்தை கவனக்குறைவுன்னு. அது ஒரு டிசீஸு. சைக்காலஜியில் என்னது, கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. பூமிகா திருதையாம் ஜாகிரத்து சதுர்த்தி சொப்பன, 3 நிலையம் ஜாகிரதின்னு சொல்லி, 4வது நிலைய சொப்பனன்னு சொல்லி, சித்தம் தூ சரத பிராம்ச விலயம் பிரபலியத்தே. சித்தம் இப்போ உன்னுடைய சித்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த வாசனையும் இருக்காது. சரத காலத்தில் ஆகாயத்தில் மேகமில்லாத ஆகாயம் எப்படி வெட்ட வெளியாக சுத்தமாக தூய்மையாக இருக்குமோ, அது மாதிரி எல்லாம் விலயம் பிரபலியம், எல்லாம் லயமாயிடுச்சு. எண்ணங்கள் பிரவൃத்திலாம் ஒன்றுமே இல்லை உள்ள. சத்வா அவசேஷ ஏவாசே பஞ்சமி. சத்வா பத்தின்னு சொன்னது அங்கே எத்தனாவது நிலையில் சொன்னோம்? 4வது. இங்கே 5வது இடத்துல வருது. சத்வா சத்துவம் மட்டும்தான், சத்து மட்டும்தான் நிற்குது. சத்துவ அவசேஷ ஏவாஸ்தே பஞ்சமி பூமிகா, இதுதான் 5வது நிலை பூமிகா. கதாகா, இதையும் கடக்கிறான். ஜகத் விகல்போ ந உதயத்தி. ஜகத்தில் பல வேறுபாடுகள், இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறுபாடுகளே தெரியல, எல்லாம் ஒன்று தான். பிரம்ம தான் என்னவா இருக்கே. ஜுவல்ஸ் கடையில் போய் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? கம்மல் வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்க, 2 கிராமில் 4 கிராம் வாங்க போகிறீங்களா? அப்படி தானே வாங்குவீங்க. அந்த 2 கிராம் 4 கிராமில் வாங்க போகிறீங்க 2 காதுக்கும். அப்படி பார்த்தா அவன் ஒரு 300 வெரைட்டி வச்சுருக்கான். எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கம்மலாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கம்மலாக தனித்தனியாக பார்த்தாலும் எல்லாமே கம்மலாக பார்க்குறீங்க. அப்புறம் 2வது கோல்டாக பார்க்குறீங்க. இல்லை முதல்ல கோல்டாக பார்க்குறீங்க, இல்லை கம்மலாக பார்க்குறீங்க. நீ கோல்ட் ஹவுஸ் தான் வர, அதனால் வீட்டிலே முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ நீ பார்க்குறதெல்லாம் இத்தனை கம்மலும் ஒரே கம்மல் தான். கம்மல் தானே சொல்லுவாங்க, அது பேர் தோடு.
பார்க்குறீங்கல்ல, அங்கே என்ன தெரியுது? விகல்பமே இல்லை, எல்லாம் தங்கம் தோடு, அவ்வளோதானே. நம்ம அப்படி தான் பார்ப்போம். இப்போ சட்டையே எடுத்தான்னு வச்சுக்கலாம், 100 சட்டை ஜென்ஸு எப்படி செலெக்ஷனாக போவான், இப்படி இப்படி பார்ப்பான், டக்குன்னு ஒன்று எடுப்பான். அவனுடைய செலெக்ஷன் அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக தொங்க விட்டுருப்பான், அப்படி சுற்றி விட்டா சுத்தம், அதை செலக்ட் பண்ணிவிடுவான். அதில் ஒரு 50 சட்டை 100 சட்டை கூட இருந்தால் கூட செலக்ட் பண்ணிவிடுவான். இதே வேறு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக கேர்ள்ஸ் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டாண்டு மொத்தம் எத்தனை வச்சுருக்கேன்னு கேட்பேன். ஸ்டாண்டு ஒன்று தான் வச்சுருக்கான்னு சொன்னால் வச்சுங்க, ஒன்று தான் வச்சுருக்கான்னு சொன்னான்னு வச்சுங்களேன், ரிஜெக்டட். ஓயா நீ உன் கடையா இவ்வளோ பெரிய கடை வச்சு உன் நம்பி வந்தீங்க. முதல்ல ஸ்டாண்டு எத்தனை வச்சுருக்கேன்னு சொல்லு, எத்தனை ரோ வச்சுருக்கேன்னு சொல்லு, எத்தனை ஊர், எத்தனை மாடல், எத்தனை இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். எத்தனை எடுக்க போகிறீங்க? ஒன்று தான் எடுக்க போகிறேன். ஏன் ஒன்றுக்கு பார்க்கக்கூடாதா? அதனால் ஜகத்தில் விகல்பானா உதத்தி, இப்போ அவனுக்கு வேறுபாடே உதயமாகாது. சித்த அஷ்டாத்திர விலாப்பநாத், எந்த புலம்பலும் அவனுக்கு இருக்காது. புலம்பல் கதறல் எல்லாம் நீங்கி அமைதியாகிடுறான். தெரிஞ்சுக்கிட்டான், அறிவு வந்துடுச்சு. இது வரைக்கும் இருக்கட்டும். 34. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल. டிவேல் முருகனுக்கு